பாட் உள்ளுக்கு வச்சிட வேண்டியதான். வச்சு உள்ளுக்கு குத்தி பார்த்தோம்னா வெந்துருச்சு. சி கேஷா தமிழ் vlog லேட்டஸ்ட் அப்டேட் மிஸ் பண்ணிராதீங்க. பெல் பட்டன் அமுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாய் गाइस, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கேஷா தமிழ் vlog. ஓகே, இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படினாக்கா, குக்கிங்னா எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். சோ இன்னைக்கு நம்மளோட குக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீம் ஃபிஷ், அப்புறம் மலேசியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். அதாவது இந்தியன்ஸ் ரொம்பவே இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனாக்கா அவங்க சாப்பிட்ற ஒரு டிஷ் என்னன்னாக்கா ஸ்டீம் ஃபிஷ் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா கங்கோங் கோரிங் சொல்லுவாங்க. அது ஒரு வெஜிடபிள், அதை வந்து ஃப்ரை பண்றது. ஸோ இந்த கொம்போ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டிஷ் எல்லாமே நம்ம வீட்டில் செய்ய போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த வீடியோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து மீனெல்லாம் வாங்கி ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறது வந்து மீடியம் சைஸு சியாக்கா மீன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள் வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ குக்கிங் பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வந்து இடிச்சிட்டு, ஸோ இதை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து வெஜிடபிளை வந்து பேனில் போடுவோம். யூஸ்வலாக வந்து கொஞ்சம் மாமிசமாக செய்வாங்க. எப்படின்னாக்கா இதில் வந்து நெத்திலி பொடி அதெல்லாம் போடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நெத்திலி பொடியெலாம் போடலை. ஸோ இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். ஸோ அந்த பச்சை வாசம் போகணும். ஸோ நம்ம முதல்ல கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சிட்டோம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம வெங்காயம் எல்லாமே. ஸோ நம்ம இதை எடுத்து அதில் போட்டுற வேண்டியதான். ஸோ நம்ம இதை குக் பண்ணுறப்ப வந்து வெஜிடபிள் போட்டோம்னாக்கா நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சிட வேண்டியதான், இல்லைனா ஓவர் குக் ஆயிரும். அப்புறம் நமக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் அதோட டெக்ஸ்சரும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி ரெட்டிஷாக. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸ் போட்டுக்கலாம். வேணுன்றவங்க போடுங்க, வேணான்றவங்க தேவையில்லை. ஸோ நல்லா போட்டு கிண்டிற வேண்டியதான். ஓவர் குக் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அது கொஞ்சம் சாஸ் மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ நம்மளோட வெஜிடேபிள் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து இதில் சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம இந்த பூண்டெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சின்ன சின்னதாக வெட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு. ஓகே, டன். பாருங்க, நல்லா சின்ன சின்னதாக வந்து அது சாப் ஆயிடும் அழகா. ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும், அந்த ஃபிஷ் மேலே போடுறதுக்கு, டாப்பிங் போடுறதுக்கு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு முதல்ல அந்த ஸ்டீம் பாட்டில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்ச நேரம் வந்து நல்லா பாயில் பண்ணிடும். அப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் அதில் வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம், அது பாயில் ஆயிரும். நம்ம வந்து ஃபிஷ் ஸ்டீம் பண்ண போகிறோம்னாக்கா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் நம்ம வந்து இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, அது சின்ன சின்னதாக வெட்டி அது உள்ளுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருவோம். ஏன்னாக்கா வந்து இந்த இஞ்சி எதுக்கு வைக்கிறோன்னா அந்த கவிச்சி ஸ்மெல்லு அதிகமாக வராமல் இருக்கணுன்றதுக்கு. உப்பு போட்டோம்னாக்கா அந்த ஸ்கின்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ லைட்டாக போட்டால் போதும் உப்பு. ஏன்னா அப்புறமேல நம்ம இந்த சோயா சாஸ் அதெல்லாம் வந்து சாஸ் செய்வோம் இல்லையா, ஸோ அப்போ ரொம்ப உப்பாயிரும். மேலே அழகாக நம்ம அதை பூசிட்டு, அப்புறம் இந்த மாதிரி நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம அதை சுற்றி வச்சிட வேண்டியதான். ஸோ நிறையா வச்சிங்கன்னா ஓகே தான், பட் ரொம்ப டூ மச்சாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வச்சா போதும். நான் கொஞ்சம் நிறையா கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கொஞ்சமாக செசமி ஆயில் ஊற்றுவோம். ஸோ இதுதான் அந்த செசமி ஆயிலு. சைனீஸோட ஃபுட்டில் வந்து செசமி ஆயில் இல்லாமல் இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த ஃபுட்டில் செசமி ஆயில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து லைட்டாக போட்டால் போதும், 2-3 ட்ராப்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். கொண்டு போய் ஸ்டீம் பாட்டில் வச்சு ஸ்டீம் பண்ண வேண்டியது தான் வேலை. ஆக்சுவலாக வந்து சூடு தாங்க முடியல நான் கிச்சனில் இருக்கிறது. இங்கே டிகிரி வந்து 37க்கு மேலே போகுது. ஸோ அதனால தான் நான் வெறுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் நான் உள்ளுக்கு ஸ்டீம் பாட்டில் வச்சிடறேன். ஸ்டீம் ஃபிஷ்க்கு மேலே வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போடுவோம். ஸோ அதை இந்த மாதிரி அழகாக சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு
நீங்கள் அதை தண்ணியில் போட்டு சோக் பண்ணிட வேண்டியதான். இது வந்து ரெட் சில்லி நீங்கள் கட் பண்ணுறப்ப அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட வேண்டியதா. அது அழகாக வந்துடும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் அப்படி எடுத்திங்கன்னா அது அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன சொல்லுவாங்க கீத்தாக வெட்டிக்கங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை ஸ்டீம் பண்ணி எடுத்த கையோட அது மேலே வந்து டாப்பிங்கில் போடுவோம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஏன்னா ஆயிஸ்டர் சாஸ்லாம் போட்ட வச்சு வந்து சாஸ் வந்து உரப்பாக இருக்காது. ஸோ அந்த சின்ன கொஞ்சம் லைட்டான உரப்பு கொடுக்கணுன்றதுக்கு தான் இது. அண்ட் தென் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். நம்மளோட ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாட்டு தண்ணியெலாம் வந்து கொதிச்சு வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுற ஃபிஷ்ஷை தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ நம்ம ஃபிஷ்ஷை கொண்டு போய் பாட் உள்ளுக்கு வச்சிட வேண்டியதான். நம்மளுக்கு இந்த ஹோல்டர் கொடுத்துருக்க வச்சு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபிஷ்ஷை நம்ம உள்ளே வச்சுட்டோம். ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டீம் ஃபிஷ்ஷில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னாக்கா அதோட சாஸ் தான். ஸோ வாங்க நம்ம சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட் சோயா சாஸ் அது வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட் சோயா சாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப போட்டுறாதீங்க. நீங்கள் போட்டுட்டு அப்பப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட் சோயா சாஸில் வந்து ஒரிஜினலாகவே வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து செசமி ஆயிலு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஆயிஸ்டர் சாஸ்லேயும் வந்து உப்பு இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சீனி, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் சீனி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு, அந்த வால்யூம் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கிண்டிட்டு முதல்ல உப்பை பார்த்துக்கோங்க. எது குறைஞ்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே வந்து நம்மளோட ஃபிஷ் வந்து ஸ்டீம் ஆகி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் குக் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் அது குக் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்கணுன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த முள்ளு கரண்டி வச்சு உள்ளுக்கு குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அது அந்த குத்தி பார்க்குறப்ப அந்த ஸ்கின் உள்ளுக்கு அந்த முள்ளு கரண்டி போகிறப்ப வந்து வெந்திருக்கா இல்லை அது வந்து ராவாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. பட் கொஞ்சம் வெந்தால் போதும், லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னாக்கா இந்த தண்ணிலாம் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கனாக்கா அது காமனாகவே வந்து இந்த அங்கே வந்து தண்ணி வந்துடும். அதை நம்ம வந்து எடுத்து ஊற்றிடணும், ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிடணும். அது எப்படின்னாக்கா இப்போ எனக்கு வந்து இந்த ட்ரே இருக்கிற வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நீங்கள். நான் அது உள்ளுக்கே ஊற்றிடுவேன். ஊற்றியாச்சு. எனக்கு கீழே வந்து நம்ம தண்ணி தான் வச்சுருக்குறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஊற்றியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1-2 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணி பார்ப்போமே. ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க, கஞ்சி மாதிரி ஆயிரும். ஸோ அதுலேயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓவர் குக் பண்ணாமல் அழகாக குக் பண்ணி எடுத்தால் தான் நீங்கள் அந்த சாஸ்லாம் ஊற்றி சாப்பிட்றப்ப இந்த ஸ்கின்னு அந்த டெக்ஸ்சர்லாம் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம வந்து அந்த மீனில் தேங்கி இருந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியாக்கிட்டோம். இப்போ நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம ஊற்றி இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸ் வேக வச்சோம்னாக்கா அந்த ஃபிஷ்ஷை நம்ம எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஸோ நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஏன்னா அப்புறமேல் நீங்கள் இன்னும் ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அது ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஃபிஷ் வந்து குக் ஆகிடுச்சு. ஐ திங்க் நம்மளோட ஃபிஷ் வந்து குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு வாட்டி குத்தி பார்த்துக்கோமே. ஓகே, ஆக்சுவலாக நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிடாதீங்க. அது அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, கஞ்சி மாதிரி ஆயிரும். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஸ்டீம் ஃபிஷ் மாதிரி சாப்பிட முடியாது. ஸோ அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து இதோட டாப்பிங்க்கு மேலே போடுற இஞ்சி பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம போட போகிறோம். அதை ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த முதல்ல சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கும் அப்புறம் ஜிஞ்சரையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா ஒரு மாதிரி கோல்டு கலரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அந்த ஸ்டீம் ஃபிஷ்க்கு மேலே நம்ம இதை வந்து போட போகிறோம். இப்போ எனக்குலாம் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக்னால் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நிறையா போட்டிருக்கேன். சில பேருக்கு ரொம்ப பிடிக்காதுனாக்கா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லை வேணான்னாக்கா நீங்கள் போடக்கூட வேணாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இதுக்கு மேலே குக் பண்ண வேணாம், ஜஸ்ட் நைஸாக இருக்குது. ஸோ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஜிஞ்சரை வந்து அடுத்தது போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஜிஞ்சரை போட்டுருவோம். நம்மளோட ஜிஞ்சரும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ரெண்டையும் ஒன்றா தான் நம்ம டாப்பிங்கில் போட போகிறோம். ஆக்சுவலாக சூடு தாங்க முடியல. ஸோ முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் இருக்கு இல்லையா, ஸோ சாஸும் வந்து நம்ம இந்த எண்ணெயோட போட்டு அதை வேக வைக்கலாம் வேணாம். ஓகே, அவ்வளோதான்.
நம்ம ஒரு கிண்டிட்டு எடுத்துடலாம். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, முதல்ல நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே இதை போட்டுட்டு நீங்கள் அப்புறம் இதை கொண்டு போய் நம்ம ஃபிஷ் மேலே ஊற்றிடலாம். நம்மளோட ஃபிஷ்ஷை கொண்டு போய் ரெடி பண்ணுவோம். நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் இருக்கு இல்லையா, அதை அழகாக மேலே ஊற்றிட வேண்டியதான். ஸோ நான் கொஞ்சம் சாஸ் அதிகமாக செஞ்சுருக்கேன். ஸோ மீன் மூழ்கிடும் போல இருக்கு. ரைட். அப்புறம் நம்ம முதல்ல வெட்டி வச்சுருந்த இந்த சோப் மிளகா இருக்கு இல்லையா, அதை அழகாக மேலே போட்டுடலாம். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் அதையும் மேலே போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், அப்படியே முறுமுறுன்னு இருக்கு இல்லையா. ஆனால் பட் இப்போ இந்த சாஸில் உழுந்துட்டோன்னே அது ஒரு மாதிரி ஆயிரும். பட் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேலே போட்டுருங்க அதிகமாக. நான் நிறையா செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நிறையா இருக்குது. மீனே மூடிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் குறைவாக செஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளுடைய சைனீஸ் சமையல் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா யாரெல்லாம் வந்து நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம சமைச்ச ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஜென்டலாக எடுத்துடலாம். நான் முதல்ல சொல்லி இந்த மாதிரி பாருங்கள், அந்த ஃபிஷ் வந்து நல்லா அழகாக வெந்துருச்சு. சூப்பராக வெந்துருச்சு. ஓவர் குக் பண்ணாமல் நல்லா வெந்துருச்சு. ஓகே, ஸோ நம்மளோட சாஸ் இதெல்லாம் ஓகே. அப்புறம் நம்மளோட வெஜிடேபிள் இது இல்லாமல் வந்து மலேசியனில் இந்தியன்ஸ் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது குறைவுன்னு தான் சொல்லலாம். அது கண்டிப்பாக கேட்பாங்க, விரும்பி கேட்பாங்க. ஓகே, ஸோ என்ன தான் சைனீஸ் ஃபுட்டாக இருந்தாலும் நம்மளோட ஸ்டைல் இந்தியன் ஸ்டைலில் கையில் தான் சாப்பிட போகிறோம், ஸ்பூனில் இல்லை. இப்போ நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுனாக்கா வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. ஸோ உங்களை எல்லாத்தையும் நானே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கேஷா தமிழ் vlog. டாடா, பாய்.